புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 5 சிறிய வாழ்க்கையின் தெய்வங்கள் பக்கம் 158. ஒரு உடலில் இதயத்தின் அன்பின் அதிசயம் மற்றும் ஆன்மாவின் சாட்சி பார்வை எரிகிறது. ஒரு கண்ணுக்குத் தெரியாத ஒரு உந்துதலால் தூண்டப்பட்டு, சில பரந்த உந்துதலின் துண்டுகள் உடைந்து, ஒரு இரகசிய சுயத்தின் தெளிவான பார்வைகள் மற்றும் சந்தேகத்திற்குரிய விதைகள் மற்றும் வடிவங்களின் சக்தி ஆகியவை விஷயங்களின் மனச்சாட்சியற்ற மயக்கத்திலிருந்து எழுந்திருக்கும். ஒரு விலங்கின் படைப்பு ஊர்ந்து ஓடி, பறந்து பூமிக்கும் வானத்துக்கும் இடையே அழைத்தது, மரணத்தால் வேட்டையாடப்பட்டது, ஆனால் இன்னும் வாழ நம்பிக்கையுடன் சிறிது நேரம் சுவாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. பின்னர் மனிதன் அசல் மிருகத்திலிருந்து வடிவமைக்கப்பட்டான். வாழ்க்கையின் மனநிலையை உயர்த்த ஒரு சிந்திக்கும் மனம் வந்தது, ஒரு இயற்கை கலந்த மற்றும் தெளிவற்ற, ஒரு நுண்ணறிவு அரை சாட்சி, அரை இயந்திரத்தின் கூரிய முனைகள் கொண்ட கருவி. அவளது செயல்களின் சக்கரத்தின் இந்த இயக்கி, அவளது சறுக்கலை பதிவு செய்து, அவளது நிலையற்ற சக்திகளின் மீது அதன் சட்டத்தை சரிசெய்து, அதன் பயனரை அறிவூட்டவும், உள்வாங்கும் சக்தியின் பார்வைக்கு தூக்குதலை மேம்படுத்தவும் விரும்புகிறது. மெக்கானிக்கின் கச்சா முயற்சி. அவர் கண்களை உயர்த்தினார், சொர்க்க ஒளி ஒரு முகத்தை பிரதிபலித்தது. தன் மாய உறக்கத்தில் செய்த வேலைகளைக் கண்டு வியந்தாள். அவள் செய்த உலகத்தை பார்த்தாள், வியந்து இப்போது பெரிய ஆட்டோமேட்டனைக் கைப்பற்றியது. அவள் தன் சுயத்தையும் நோக்கத்தையும் புரிந்து கொள்வதற்கு இடைநிறுத்தப்பட்டாள். அவள் நனவான விதியின்படி செயல்பட கற்றுக்கொண்டாள் என்று யோசித்துக் கொண்டாள். ஒரு தொலைநோக்கு அளவீடு அவளுடைய தாளப்படிகளை வழிநடத்தியது. சிந்தனை அவளது உள்ளுணர்வை விருப்பத்தின் ஒரு சட்டத்துடன் எல்லையாகக் கொண்டது மற்றும் அவளுடைய கண்மூடித்தனமான தூண்டுதலை யோசனையுடன் ஒளிரச் செய்தது. அவளது தூண்டுதல்கள், அவளது அனிச்சை செயல்கள், மனச்சாட்சியின்மையின் தள்ளப்பட்ட அல்லது வழிநடத்தப்பட்ட சறுக்கல் மற்றும் சிந்திக்காத துல்லியமான படிகளின் மர்மம் ஆகியவற்றில் அவள் ஒரு சுய உருவத்தை ஒட்டிக்கொண்டாள், சிதைந்த ஆவியின் உயிருள்ள சிலை.